welcome to Super Quick. Co-powered by Milky Mist மற்றும் KAG Tiles 25 years of excellence. Special partner Ashwati Premium Night Day. வாரம் ஒரு ரவுண்டுன்னுவோம். ஆனா நீ செட்டப் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். எங்க அவுட்ஃபிட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஏதோ கோளாறு வேலை இன்னைக்கு பண்ண போறானுங்கடா அப்படின்னு. இது மில்கி மிஸ்ட் வழங்கும் குக்கிங் ராவ். நான் கேட்டேன் ஒரு ஷெஃப் மாதிரி ட்ரெஸ் பண்ணி கொடுக்காரு. பட் இவங்க சமைக்கிறது சாப்பிட்டா டாக்டர் தான் தேவைப்படும். டாக்டர் கொஞ்சம் வாடகை வாங்கி போட்டு கொடுக்கும். எந்த ஷெஃப்க்கு கீழே தொங்குது எனக்கு அது மட்டும் தெரியும். இப்போ தொடச்சுப்பாங்கங்க அடிக்கடி ஏதோ ஆயில் நீ வந்து ஒரு அப்பாவி, நீ ஒரு இன்னசென்ட், நீ எல்லாத்துக்கும் பதில் சொல்ற நினைச்சு தப்பான பதில் சொல்லிட்டு இருக்க. நீ முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்ப எதுக்குடா நான் சொன்னதுக்கு சிரிச்சாங்க, நான் இதுதானே சொல்லிடுவேன், ஆனா அது அர்த்தம் வேற. மில்கி மிஸ்டோட இந்த குக்கிங் கிரவுண்ட்ல நம்ம சூப்பர் குயின்ஸ் எல்லாம் வந்து செம்மையா குக் பண்ற ஜட்ஜ் பண்றதுக்காக நம்மளோட ஜட்ஜஸை வெல்கம் பண்ணி ஆகணும். நான் பயங்கர ப்ரிப்பரேஷனோட இன்னைக்கு அவங்க வந்திருக்காங்க. Let's welcome darling Nakul bro and Radha ma'am. எக்ஸ்பெக்டேஷன் ஏதாவது இருக்குல்ல உங்களுக்கு ரெண்டு பேருக்கும்? அதை பத்தி ஏதாவது? எப்பவுமே ஒரு எக்ஸ்பெஷலி ஒருத்தரோட மனசுக்குள்ள பூந்து போகணும்னா அது சாப்பாடு த்ரூ ரொம்ப ஈஸியா இருக்கும்னு சொல்லுவாங்க. சோ அப்போ இந்த வாட்டி நம்ம மனசுக்குள்ள ஒரு கால்குலேஷன் இருக்குல்ல, இன்னைக்கு சூப்பரா சமைச்சாங்கன்னா நான் கொஞ்சம் மார்க் எக்ஸ்ட்ராவே போட்டுடுவேன். ஆஹா ஆஹா. சோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் so much from you guys. மேம் சொன்ன மாதிரி அப்படி நான் இருக்க மாட்டேன். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன். ஏன்னா திஸ் இஸ் மை டெம்பிள், திஸ் இஸ் மை ஜோன். வீட்ல வந்து இதுதான் என்னோட ஜென் ஜோன். ஓ வாவ். சோ ஐ அம் கோயிங் டு கீப் ஐஸ் ஆன் யூ. எப்படி நீங்க கட் பண்றீங்க, எப்படி நீங்க சமைக்கிறீங்க, எல்லாமே அப்படியே வித் மைக்ரோஸ்கோப் நான் பாப்பேன். அதை நீங்க லாஸ்ட்ல வாங்கி எப்படி கீழே போடுறீங்கன்றது நானும் பாப்பேன். அந்த அளவுக்கு டேஸ்ட் தெரியும் எனக்கு ஒரு சிலர்லாம் சமைக்கிறது எப்படி இருக்குன்னு. ஆனா நீங்க தான் டேஸ்ட் பண்ண போறீங்களா? ஃபர்ஸ்ட் டேஸ்ட் ப்ரோ. ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தானே உயிரை கொடுத்து வேலை செய்வேன் இந்த சேனலுக்கு. உண்மையிலேயே எனக்கு உயிரை கொடுக்குற நிலைமை வந்திருக்கு. பார்த்து தயவுசெய்து கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த ரவுண்ட் வந்து நீங்க டீமா விளையாட போறீங்க. ஓகே, இது வரைக்கும் தனித்தனியா ஒருத்தரா உங்க டேலண்ட்டை காமிச்சிருக்கீங்க. பட் இதுல தனியா உங்க டேலண்ட்டை காமிச்சீங்கன்னா அதை டிவியில் நாங்க காட்ட முடியாதுன்ற காரணத்தால தான் டீம் ஆக்கியிருக்கோம். அது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களை பத்தி எங்களுக்கு தெரியும். அதனால இப்ப என்ன பண்றீங்கன்னா டீம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகள் ஆனந்தி கேட்பாங்க. ஏன்னா இன்டர்நேஷனல் ரொம்ப நேரமா வித்துக்கிட்டு இருக்காங்க. இது லோக்கல், ஆமா இது லோக்கல் இது தேருமா இந்த குக்கிங் அப்படின்றத பார்க்க போறோம். சோ ப்ளீஸ் ஷூட் அவுட் தி क्वेश्चंस. சோ மில்கி மிஸ்ட் வழங்கும் குக்கிங் ரவுண்ட்ல உங்களுக்கான முதல் கேள்வி. வீட்ல சாம்பார் வைக்கிறோம், சாம்பார்ல உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு, என்ன பண்ணணும்? கண்மணி சொல்றாங்க தண்ணி போடணுமா, அப்பதான் உப்பு காரெல்லாம் தெரியாதான். 3 ரவுண்டு போட்டா சாம்பார் எது ரசம் எதுனே தெரியாது. உருளைக்கிழங்கு போடணும், இல்லனா சார்கோல் கறித்துண்டு. கறித்துண்டு இன் சாம்பாரா? ஓ வெரி அதாவது லைட்டா ஒரு டவுட் வந்திருக்கலாம் உங்களுக்கு. இல்லனா ஆனந்தி இன்டர்நேஷனல்றாங்களேன்னு சாப்பாட்டுல கறி எடுத்து போடலாம் அப்படின்னு சொன்ன முதல் ஆளு இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். எனக்கு தெரியாது. சாம்பார்ல உப்பு ஜாஸ்தியா போயிடுச்சுன்னா அதுல போட வேண்டியது கறித்தூள். கறித்தூள் இல்ல கறித்துண்டு, சார்கோல். கறித்தூள் போடாது மேல நல்லா கருப்பாயிடும். ரோட்ல தார் ஊட்டாது திருப்பி கறித்தூள் போடுவாங்க. நீ ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஜட்ஜ் இது மாதிரிலாம் பேசிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சோ சாம்பார்ல உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கறித்தூள் போடுவாங்க. உனக்கு சமைக்கவே தெரியாதுன்றது தெரிஞ்சு போச்சு. அடுத்த கேள்வி கேட்க தயாரா? அன்பு தங்கச்சி யூ டெல். பன்னீர் குல்ச்சா, தால் மக்னி, தட்கா. 4 டிஷ், 2-3 டிஷ் விஜய். ஏதாவது ஒண்ணு சொல்லு. தால் மக்னி இல்லனா பன்னீர் தட்கா, ஏதோ ஒண்ணு சொல்லு. தால் மக்னி. டால ஃபர்ஸ்ட் பாயில் பண்ணனும். அப்புறம் வந்து ஜீரா அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு, வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதை ரெடி பண்ணிட்டு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிடுவேன். இது வராது தெரிஞ்சு. அதோட பேட்டர் வந்து போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணிட்டு தால் அதுல போட்டு. சூப்பர். என்ன ஜட்ஜஸ், எனக்கு தெரிஞ்சு இப்பயே நம்ம கேப்டனை ஃபில்டர் பண்ணிடலாம் நினைக்கிறேன். சொல்லுங்க, யார் அந்த 2 டீமுடைய கேப்டன்ஸ் யாரு? கண்ணை மூடிட்டு சொல்லலாம். ஜானு அண்ட் ஐஷு.
கிச்சனை வந்து லேப் மாதிரி யூஸ் பண்ற உன்னோட தங்கச்சியும், இன்னொரு பக்கம் வந்து நம்மளோட ஜனனியும், 2 பேர் சேர்ந்து வல்லாரக்கீரையிலே வளர்ந்த நம்ம ஜனனி இருக்காங்க. வல்லாரக்கீரை ஜனனி வந்து இன்னைக்கு வந்து மாறி இருக்காங்க, கறித்துண்டு ஜனனியா மாறி இருக்காங்க. சார்கோல் ஜனனி. லைஃப்ல எந்த ப்ராப்ளம்னாலும் சரி, சிக்கன்ல ஏதாவது சரியில்லையா சார்கோல் மேல வச்சிருங்க, சார்கோல் சிக்கன். பிரியாணி சரியா வரல, சார்கோல் மேல போட்டிருக்காங்க. ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் சார்கோல். பட் இந்த 2 கேப்டன்ஸும் உங்க டீமை செலக்ட் பண்றதுக்கான நேரம் இது. தயவு செய்து யாரா இருக்குன்னு தேவையா பார்த்து செலக்ட் பண்ணிருங்க. 2 பேரும் கீழே வந்துருங்க. இவங்கள வச்சு நீங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணும். அதான் இப்போ உங்களுக்கான சேலஞ்ச். சோ நீங்க உங்க டீம் மெம்பர்ஸ் சூஸ் பண்ணலாம். ஆளுக்கு 4 பேர் நீங்க சூஸ் பண்ணலாம். First லாவண்யா, ஸ்ரீது, வைஷ்ணவி, ஆயிஷா வா, அழுதுருவா அவுட்டா வா, பார்வதி. காய்கறி கழுவவாது கூப்பிடுங்களேன் அப்படின்னு உட்கார்ந்துருக்கு. நீ எங்க கூட நின்று இந்த வாரம் ஃபுல்லா எப்படி உங்களுக்கு எது என்னன்னு ஆஷா, தெரியாது. ஸ்வீட்டி வா, கண்மணி. ஆயிஷா, இங்க சண்டை எல்லாம் போடக்கூடாது. ஓகே, இட்ஸ் நாட் a market, என்ன அடிச்சிரானுங்க? கிச்சன். சோ இப்போ வந்து ஐஸ்வர்யா டீம்ல வைஷ்ணவி, அதுக்கப்புறம் லாவண்யா, தேஜு, பார்வதி இருக்காங்க. அந்த பக்கம் ஜனனியோட டீம்ல ஸ்ரீது, ஆயிஷா, அதுக்கப்புறம் ஆஷா, கண்மணி இருக்காங்க. சூப்பர். ஆனா ஒண்ணு தெரியுது, நான் இப்ப இந்த சைடு நிக்கிறதா, இந்த டீம் சைடு தான் நான் போய் ஆகணும். நீ அந்த டீம் எடுத்துக்கலாம். எங்க டீம் தான் பிரைட்டான டீம் அப்படின்றது தெரியுது. ஏன்னா 3 நம்ம சொல்றதே கேட்காது, 2 அதுங்க சொல்றதே அது கேட்காது. அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான டீம் எங்க டீம். நம்ம தான் ஜெயிக்க போறோம். நம்ம பண்றதை பார்த்து மத்தவங்க சிரிச்சா பரவாயில்ல, நம்மளே சிரிச்சுன்னு இருக்கோம் பாரு. இந்த டீம் தான் பியூட்டி. மில்கி மிஸ்ட் வழங்கும் இந்த குக்கிங் ரவுண்ட்ல 2 டீமும் ரெடி ஆயிட்டாங்க, கேப்டன்ஸ் ரெடியா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து லெஃப்ட் ஓவர்ஸை வச்சு 2 டீமும் வந்து சமைக்க போறாங்க. ஆனா லெஃப்ட் ஓவர் உங்களுக்கே தெரிஞ்சுக்கோ, மிச்சம் மீதி ஆளுக்கு பாதி அப்படின்ற மாதிரி தான் இந்த ரவுண்ட் நாங்க பிரிச்சு நடத்த போறோம். சோ என்ன பண்ண போறோம்னா, ப்ரொடக்ஷன்ல மத்தியானம் செஞ்சதெல்லாம் இருக்குது, இட்லி இருக்கு, சப்பாத்தி இருக்கு. அது மிச்சமாயிடுச்சு, சாப்பாடை வேஸ்ட் பண்ண கூடாதுன்ற காரணத்தினால அதை எடுத்துன்னு வர போறோம். அதே ரவுண்டா மாத்த போறோம். மாத்ததுக்கு அப்புறம் ஒரு டீமுக்கு இட்லி கொடுப்போம், ஒரு டீமுக்கு சப்பாத்தி கொடுப்போம். சோ நம்ம இந்த சைடு இட்லி வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். அந்த சைடு சப்பாத்தி வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க பார்க்க போறோம். ஆமா. ஒரு டீமுக்கு எத்தனை பேர் அணிஞ்சிருக்க போறாங்க? ஒரு டீம்ல 2 பேர் இருக்க போறாங்க. சோ 2 vs 2 அப்படி இருக்க போறாங்க. அது யாருன்றது கேப்டன் டிசைட் பண்ணலாமா? ஆமா, கேப்டன் தவிர யார் அந்த 2 பேரா வேணாலும் இருக்கலாம். ஆமா, அந்த 2 பேர் யாருன்றது நீங்க டிசைட் பண்ணலாம். இந்த ரவுண்டுக்கு அவங்கள விட்டுட்டு மீதி பேர்லாம் கூட்டி இப்போ மீதி போலாம். எங்களுக்கு இட்லி கொடுக்க போறீங்க. ஆமா, ஓகே, I'll go with கண்மணி and ஆஷா. சூப்பர். So, எங்க கண்மணி சைடு and ஆஷா. கேப்டன் கண்மணி and ஆஷான்னு சொல்லிருக்காங்க. அந்த சைடு ஏதோ ரொம்ப பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஐஷு சூஸ் பண்ணமா? Choose பண்ணியாச்சு. லாவண்யா and வைஷ்ணவி. and வைஷ்ணவி. ஓகே, என்ன டிசைட் பண்ணிருக்கீங்க? என்ன பண்ண போறீங்க அதை வச்சு? இல்ல ஏதோ பண்ண போறோம். நீங்க என்ன பண்ண போறீங்க? நாங்க டாக்கோ டாக்கோஸ் பண்றோம். டாக்கோஸ். பழைய சப்பாத்தி you can do tacos? Yeah. சூப்பர். இது மாதிரி ஏதாவது ஒரு பேர் சொல்லலாம். இட்லி மசாலா. இட்லி மஷ்ரூம் மசாலா. இட்லி மஷ்ரூம் மசாலா. இட்லி சூப்பர். மஷ்ரூம் மசாலா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து டாக்கோஸ் பண்றாங்க பழைய சப்பாத்தில. டிஃபரெண்டா இருக்கு. பைத்தியம், டிஃபரெண்ட்லாம் இல்ல. நீதான் பைத்தியம். சோ ஒரு ஃபைனல் ட்விஸ்ட் உங்களுக்கு என்ன அப்படின்னா, கேப்டன் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போயிட்டாங்க, கரெக்டா? சோ அது 2 பேரும் சேர்ந்து ஃபாலோ பண்ண போறீங்க. ஆனா உங்களுக்கு நாங்க ஒரு ஹெட்போன் கொடுத்துருவோம். நீ பேசுறது அவங்களுக்கு கேட்காது, அவங்க பேசுறது உங்களுக்கு கேட்காது. ஆனா நீங்க எந்த டிஸ்டர்ப் பண்ணணும். ஓகே, ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. ஆனந்தி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்தாச்சு. கேப்டன் வந்து யார் அந்த 2 பேர் செலக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த சைடு வர போற சப்பாத்தி, இந்த சைடு வர போறது இட்லி. உங்களுக்கு கொடுக்க போற டைம் லிமிட் 20 minutes அப்படின்றது தெளிவா சொல்லியாச்சு. 3, 2, 1 your time starts now. இவன் முதல்ல எதுக்கு அடுப்பு பத்த வைக்கிறா? இட்லியை வெட்டினியா முதல்ல? உடனே நெய் ஊத்து ஊத்துறா. இங்கே பன்னீர் உரிக்கப்படுகின்றது. அடுப்ப சிம்ல வைடி. ஐயோ, நெய்ய போடு, அடுப்ப சிம்ல வை. கேட்காது, ஒண்ணுமே கேட்காது. இங்கே நின்னு என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்கணும். லாவண்யா வந்து மில்கி மிஸ்டோடைய டேபிள் பட்டர், அதுக்கப்புறம் மில்கி மிஸ்ட் பன்னீர் எல்லாத்தையும் பிரிச்சு வச்சாச்சு. ஏய் ஸ்மெல் வருதுடி. ஐயோ, அது காஞ்சு போச்சுடி. ஸ்மெல் வருது. நீ யாரு கேஸ் ஆன் பண்ணி போன்னு சொன்னது? சப்பா முடியல. ஏய் பைராதியோ. அதுக்கு அப்புறமா பண்ணு. ஸ்மெல் வருது. ஏய், கத்தி வச்சுட்டியா சண்டை போடுறீங்க? ஃபர்ஸ்ட் கட் பண்ணுடி, அதுக்கு
இந்த கிளினிக்னால எந்த ஒரு காரியா இருப்பா? என்ன கையை வச்சு பாத்துட்டு இருக்காரு ஆஹா, சுவையாய் மணமாய் சுத்தமாய் மில்கி மிஸ் பியூர் கவ் கீ. ஐயோ இப்படிதான் போடுவியா? ஐயோ நல்லா போடுங்க, நல்லா இருக்கும். மில்கி மிஸ் கவ் கீ போடுங்க. பியோர் கௌகி. மில்கி மிஸ் பியூர் கவ் கீ. இட்லி போதுமா? உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுடா. ஏய் என்னது டொமேட்டோ இப்படி கட் பண்ணிருக்க? நீங்க படுத்துற இன்ச்சுனால தாங்க முடியலையே. சோ இந்த டாக்கோ ஸ்டீல் ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஃப்ரைட் இட்லி ஒர்க் அவுட் ஆயிடும் நினைக்கிறேன். கண்மணி கொரியாண்டர் என்ன வேணும்? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஏய், சொல்லுங்க. கொரியாண்டர் கொய்யாவா? சொல்லக்கூடாது. கொய்யாவா? ஐயோ என்ன சொல்ல வர்ற நீ? தீஞ்சு போயிடும். கொரியாண்டர். I can't tell her. You shouldn't tell her. ஜனனி, முன்னாடியே போடுன்னு. ஏய் நீ கத்திய வச்சுட்டு பேச, ஏன் பயமுத்துற நீ? ஏய், Mushroom என்ன இல்ல, பண்றீங்க? இங்க என்ன நடக்குது தெரியுமா? மஷ்ரூம். லவண்யா கேஸ் ஆஃப் பண்ணி லவண்யா கேஸ். எவ்வளவுதான் யார் பதட்டமானாலும் வெங்காயத்துக்கு வலிக்காம கண்மணி ஒண்ணு பண்ணிருக்காங்க. நீங்க அதை கண்டிப்பா பாக்கணும். நீ வெங்காயம் எப்படி போடுற? ஏன் அவதான் சொன்னால கடைசி. ஏய் பைத்தியம், இப்பதான் அவ சொன்னா. சொன்னாங்களா? கேட்டாங்களா? நீங்க சொன்னது எப்படி அவங்களுக்கு கேட்டது? ஃபர்ஸ்ட் சொன்னது அப்படி. வெங்காயம் கட் பண்ண தெரியாதா? மரியாதை கண்டு போ, உனக்கு மரியாதை. இன்னும் 10 minutes தான் இருக்கு. இன்னும் 10 minutes தான் இருக்கு. அது வேணாம். ஏய் நோ. ஏய் சொல்லி கொடு. 10 ஏய் minutes தான் இருக்கான். You do that. ஐயோ ஒரு நிமிஷம். ஏய் அது கடைசியா பண்ணுடி. ஐயோ கடைசியா பண்ணுடி. அவ சொல்லிட்டு இருக்கல்ல பண்ண சீக்கிரம். அம்மாடி உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? என்ன ஆச்சுடா உனக்கு? பைத்தியம். சப்பா முடியல. ஆஹா. green chili so beautiful. Bread crumbs, paneer. ஆஷா ஸ்லிட். Hey. மேடம் எது பட்டீர் எது பட்டர்னு தெரியாம போயிடுது நீங்க குக்கிங். இங்க என்ன நடக்குது? தாண்டி இருக்கு. ஏய், என்ன எல்லாத்தையும் கடையில இருந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க கண்மணி. ஏய் அது ஆஃப் பண்ணு. ஏய் ஸ்மெல் வருது. அட நார போயிரு. இவன் நேரம் பண்ண அக்கப்பூர் பத்தாடா. டைம் ஆயிடுச்சுடி. ஏய் ஆஷா. ஏய் லாஸ்ட் நல்லதா வரும். ஏய் இவன் திருந்த மாட்டாயா? இவன் திருந்தவே மாட்டான். ஆஷா ஒரு நிமிஷம் கேளு. ஒரு நிமிஷம். ஏன்டா? ஏன்? அதாவது பாதி நேரம் சண்டை தான் போடுறாங்க. இப்ப சமைக்கிறாங்க. பைமாயோ. அது பாரு, நீங்க ரெண்டு பேரும் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுங்க, பைத்தியம்ன்ற வார்த்தையை. ஆல்ரெடி அவங்க பண்ணிட்டாங்க. ஏய் ஐயோ. ஆஷா ஒரு நிமிஷம் பக்கத்து டேபிள்ல போய் வாத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி பண்றான்? இப்ப லாவண்யா ஏதோ பண்ற மாதிரி தான் தெரியுது எனக்கு தெரிஞ்சு. அது டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுடா. ஏய் அது கடைசியா பண்ணுடி. என்னடா சொல்ற? இதுக்குள்ளே பண்ணு. இப்ப லாவண்யா ஏதோ பண்ற மாதிரி தான் தெரியுது எனக்கு தெரிஞ்சு. ஏய் அது கடைசியா பண்ணுடி. லாவண்யா ரொம்ப நேரமா பன்னீரையும் பிரெட்டையும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. அது பாரு ரிவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ. ஃபர்ஸ்ட் இத வந்து ஃப்ரை பண்ணி மிக்ஸியை தனியா வைக்கணும். அதுக்கப்புறம் தான் பண்ணணும். புரியுதா? அவங்கிட்ட குடுறி. ஏய், கேக்குறேன் வைஷ்ணவி, என்னன்னு நீங்க கேட்டேன். என்ன பண்றீங்க? ஏன் நீ பண்றா? ஏய் இது சூப்பரா போயிட்டு இருக்கு. அவங்க பச்சை மிளகாய் போடவும் இவங்க பச்சை மிளகாய் எடுக்கவும். கட் பண்ணி மட்டும் கட் பண்ணி. நீ எதுவும் பண்ணாத. ப்ளீஸ் இல்ல போடு வேணும். ஓ இதுக்காக இவ இவ்வளவு பண்ணா? ஓ அது இப்பதான் புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது நான் பண்ணிருப்பேன்ல. பைத்தியம் நீ சும்மா தான் அவளே பண்ணிருப்பா. டடி வெறுப்பாத்தாரா. ஏன் அது? லாஸ்ட் என்னடா இது? லாஸ்டா ஃபர்ஸ்ட் போடு. ஐயோ அங்க பாத்தியா? nail biting moment அப்படின்னு சொல்லி நக்குல் சார் உட்கார்ந்திருக்காங்க. இது இல்லன்னா இது போடலாம். இது கடைசியா போடலாம். stomach pain moment. ஸ்டமக் பெயின். சொல்லக்கூடாது ஜனனி. டைம் ஆயிடுச்சுடி. ஏய் அத ஃபர்ஸ்ட் போடுறீ. எப்பா இது சூடும் ஆக மாட்டேங்குதுப்பா. வைஷு பட்டர் வைஷு
பண்ணணும் போல இருக்கு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஸ்லைஸா கட் பண்ணடி. அவன் சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கா. லைட்டா உப்பு போடு. லைட்டா உப்பு போடு. சின்னதா. Yeah, that's it. Lavanya. Soya sauce. Sweetie. என்ன திக்கு திக்கு இருக்கியா நம்ம பொழப்பு? Hey, light. என்ன பண்ண போறா? இவன் அதிகமா போடுறான். கரெக்ட் தான். மசாலா ஏதாவது போடணுமா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. போதுமா? Sauce, உரப்புக்கு சாஸ் எடு. எடுத்துட்டேன். இன்னும் மசாலா ஸ்மெல் போல. என்னால முடியல, இங்க நிக்க முடியல. என்ன ஏன் பண்றீங்க? சொல்லக்கூடாதுதான், நீ ஏன் இவ்வளவு கோவப்படுற? சால்ட். மூணு ஏதோ ஐசியில பேசட்ட பாக்குற மாதிரி பாத்துருக்கேன். மஷ்ரூம் சம்திங் ஸ்மெல் வருது. லிட்டில். டீம் ஒர்க் பண்ணுதே. ஆமாடா. இப்பதான் நான் சப்பாத்தி வெளிய வருதோ. என்ன பண்ற? சாப்பிட்டு பார்த்து சொல்லு. சாப்பிடுறேன். அதான் சாப்பிடும் போது தான் தெரியும். லாஸ்ட் 2 minutes ஆவது எனக்கு கொடுப்பீங்களா? 1 minute கொடுப்பீங்களா? லாஸ்ட் 2 minutes தான் இருக்கு. 2 minutes. ஏய், எப்படி உனக்கு கேக்குது எல்லாம்? இது போட்டு வா. ஏய், எப்படி உனக்கு கேக்குது? ஏங்க ஏமாத்துறாங்க இவங்க. ஏய் இல்லங்க, சாங் வந்துட்டு இருக்கு. எனக்கு ஆஷா. ஏய், எப்படி கேக்குது பாருங்க உனக்கு. ட்ரை பண்ணிட்டு இல்ல. ஏய் இருப்பா. ஏய், எல்லாம் கேக்குது நீ சொல்றது. ஜனனி நீ பேசாத. ஏய் போதும், நீ வா. இங்க பாரு. கேட்காம இருந்தா கூட பரவாயில்ல. போலாம். கேட்டு இப்படி ஏதாவது தப்பா பண்ணிருந்தாங்கன்னு வச்சுக்கோ. சாஸ் வாங்கடி. போடு. ஒரு கொஞ்சம் சாஸ் நல்லது. போடு. லைட்டா போடு. என்ன போடுற? குடு, ஓபன் பண்ணி தரேன். ஓபன் பண்ண தெரியுமா? குடு, பண்ணி தரேன். ஓபனர் இருக்கா? ஓபனர்லாம் கேட்க கூடாது. என்ன நீ? மில்கி மிஸ் பன்னீர். விஜய். பல்ல கச்சு ஓபன் பண்ணு. பிராக்டிஸ் சரி. விஜய் ப்ரோ. ஐயோ நிறைய போடு. நோ. ஆசா போடு. இத தான வைக்கிறா? போடு. வைக்கடா. பன்னீர். மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் பட்டர், கொஞ்சம் வை, மில்கி மிஸ் கொஞ்சம் வை. சீஸ் எல்லாத்தையுமே எடுத்து யூஸ் பண்ணிருக்காங்க நம்ம டீம். பன்னீர் போடலையே. ஆல்மோஸ்ட் இங்க பாரு, டாக்கோஸ் ரெடி ஆயிடுச்சுடா. பன்னீர். இட்லி சூசைட் பண்ணிட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். அதுவா ஊந்து தவிக்க. எல்லாரும் நம்மளே குறுகுறுன்னு பாக்குறாங்க. இப்ப நான் கேக்குறேன், உனக்கு எப்படி புரியுது? பட்டர் டோஸ்ட் இட். ஏய் இது கருகுது. ஏய், ஆஷா வந்து பிளட் மேக்கப் போட்டுட்டு இருக்கு பாருங்க. என்ன டிசைன் பண்ணிட்டு இருக்க? சூப்பர், அதே பண்ணு. குட் ஆன்சர். உன் அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது இந்த கடாய்க்கு மாத்து. ஏய் இது என்னடி ஒட்டிக்கிச்சு? இரு பாத்து வை. இந்த பார், 5 minutes. சரி போ. இது பா திட்டுது. சரி போ. இதுல வைக்கட்டுமா? ஏய் என்ன தேடுற? பக்கெட்டா? வை. டோஸ்ட் பண்ணு. ரெண்டு பக்கம் பண்ணு. பிரஸ் பண்ணி நீங்க கொஞ்சம் taste பண்ணுங்க. டாக்கோஸ வந்து பட்டர்ல டோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன சொல்லுங்க? பாவி தண்டால பைய நேரம் பார்த்து பழி வாங்குறானயா. ஏய் என்ன பண்ற? பைசா இல்லாம சாப்பிட வந்ததுக்கு இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்டா? டெக்கரேஷன் நிறைய வந்து பட்டர் வச்சிருக்க. இவ்வளவு எல்லாம் சாப்பிடவே முடியாது. கட் பண்ண முடியலடா இதுல. ஏய் கொஞ்சமா. ஏய் கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். யார் எதுல இருக்கானே தெரியல. சப்பாத்தி பன்னீர்ல இருக்கா, பன்னீர் சப்பாத்தில இருக்கா. ஏய் நீ டிஸ்டர்ப் பண்ணாம போ. டேய், என்ன வந்தால திட்டுற? கத்தி வேற வச்சு வரங்கடா. வேற எதுவும் வேணாமா? ஏய் அது சீ நீ என்னடா பண்ணல? ஃபைனல். என்ன? வெயிட் பண்ணு. இன்னும் இதோ இங்க போட்டுக்கனே. இது பண்ணிட்டு லாஸ் அது மேல போடணும். இல்ல, நீங்க அதுக்கப்புறம் போட்டதுக்கு நீங்க ரெண்டு இப்படி சமைக்கும் போது இப்படி பண்ணுங்க. நல்லா சமைச்சா உயிர் எடுத்து. அப்படி சொல்ல. என்னடி பாரு, இது மட்டும் தான் இருக்கு. இவன் நம்மள டைம் பாஸ்க்குனே வச்சிருக்கானோ. டாக்கோஸ்னா மொறுமொறுன்னு இருக்கும் இல்லையா? சாஃப்டா இருக்க கூடாது இல்லையா? அதனால அத வந்து போட்ட இத கட் பண்ணி போட்டியா? மசாலா சீஸ். ஏய் தட்டு கீழ விழுந்துற போது. ஏய் கட் பண்ணாத. எதை கட் பண்ற? பிளேட் இருக்க, வேற பிளேட் இல்லையா? என்ன வேணும்? மேல. இது ஓகே, சோ இப்போ வந்து எங்க டீம் ஒரு 2 டாக்டர்ஸ் இட்லிக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ண ரிப்போர்ட் நீங்க பார்க்க போறீங்க. டைம் முடிக்குதா?
இங்க ஆபரேஷன் இன்னும் நடந்துட்டு இருக்குடா. அது ஓபன் ஹார்ட் சர்ஜரி, கொஞ்சம் டைம் எடுக்கும். யாரோ சாப்பிட்டு மீதி வச்ச மாதிரி இருக்குடா. மெல்ல மெல்ல இட்லி வலிக்க போகுது. ஐஷு வேற என்ன வைக்கலாம் கார்னிஷ்? டெக்கரேட் பண்றதுக்கு பால் வேற இருக்கு. என்ன இருக்கு? டொமேட்டோஸ் ஸ்லைஸ் பண்ணு. டொமேட்டோஸ் டொமேட்டோ வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் வை. லாஸ்ட் 30 செகண்ட். ஊருக்குள்ள நீ நானும் சண்டை போட்டான் பாக்குறேன் என்ன நடத்தா அதிகமா இருக்க மாட்டா 30 seconds to go. ஏய் பைத்தியம். வாஷ் இட், வாஷ் இட். கண்மணி வாஷ் இட். ஏய், நோ பேட் வேர்ட்ஸ் வருது. இவன் திருந்த மாட்டாயா இவன் திருந்தவே மாட்டான் 9 8 7 ஏய் 4 ஏய் 3 ஏய் 2 1. மிச்ச வச்ச சப்பாத்தில டிஷ் பண்ணுங்கன்னா டிஷ் பண்ணதுலயே மிச்சம் தான் இங்க இருக்கு. இங்க பாரு. சோ எங்க சைடு நான் என்ன நடந்திருக்குன்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம ஜட்ஜஸ்ட்ட போவோம். இப்போ எங்க சைடு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட்லி சூசைட் பண்ணிருக்கு. ஒரு காஞ்ச இட்லி ஒரு தீஞ்ச கொத்தமல்லி சேர்ந்து ஒரு டிஷ் ஆனா எப்படி இருக்கும் அதுதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த டெக்கரேஷன் நீங்க ரெண்டு பேரும் பண்ணது எனக்கு அவ்வளவு பிடிச்சது. அது டெடிகேஷன். தேங்க்யூ. இதான் இவங்க பண்ண எங்க சைடுல இருந்து பண்ண டிஷ். இட் இஸ் ஃப்ரைடு இட்லி வித் கொத்தமல்லி. ஓகே ப்ளீஸ் ஹோல்ட் இட். அந்த சைடு இந்த பக்கம் வந்து ஏதோ பில்லி சூனிய மாதிரி கண்ணு மூக்கு வாயெல்லாம் வச்சிருக்காங்க. என்னடா சொல்ற பிரசன்ட் பண்ண பிளேட் எப்படி இருக்கு தெரியும்? ஆல்ரெடி யாரா சாப்பிட்டு வச்ச பிளேட் மாதிரி தான் இது இருக்கு பாக்குறதுக்கு. பட் இருந்தாலும் சோ நீங்க வந்து எப்படி வந்து ஒரு ஆக்சிடென்ட் இடத்த போலீஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்களோ, இங்க ரெண்டு சூப்பரான டிஷ் இருக்கு. பாடின்னு சொல்ல முடியாது நாங்க. பிளான்ட் ஆக்சிடென்ட் இது. ஆமா, பிளான்ட் அசாசினேஷன் நம்ம கூட சொல்லலாம். இந்த அசாசினேஷனை நீங்க ரெண்டு பேரும் வந்து பார்க்கணும் எப்படி இருக்குன்றது சொன்னோம். முதல்ல அந்த லுக்ஸ் சொல்லிடுவோம், அப்புறம் டேஸ்ட் சொல்லலாம். எஸ், இது வாஷ் பண்ணல மேம், நான் பார்த்தேன். சோ இட்ஸ் ஜஸ்ட் அன்வாஷ்ட் dirty leaves. அப்படியே இல்ல, கடைசில நான் பார்த்தேன். கடைசில லுக்ஸ் வைஸ் பெர்ஃபெக்ட், பியூட்டிஃபுல். எஸ், ஓகே. எப்பவுமே இப்ப வந்து அந்த லெஃப்ட் ஓவர் இல்லைன்னா கூட இட்லி பண்ணி ஈவன் 5 ஸ்டார் ஹோட்டல் கூட இந்த டிஷ் இருக்கு, என்னோட ஹோட்டல் இருக்கு. லுக் வைஸ் பாக்குறதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும், அப்படிதான் தோணுது. கொஞ்சம் கரம் மசாலா இது என்ன போட்டீங்க மசாலா? இஞ்சி பூண்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள். ஆமா, கடைசில போட்டீங்களா எப்படி? இஞ்சி பூண்டு கொஞ்சம் 2 வாட்டி ரிப்பீட் பண்ணீங்க. இவள்தான் நான் சொன்னேன். அது முதல்ல இஞ்சி பூண்டு கொஞ்சம் பிரவுனா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் கிளீன் பண்ணி நீங்க எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம், அவங்க அது பண்ணிட்டாங்க நினைச்சு நீங்க அந்த கிச்சனை எப்பவுமே கிச்சனை நீட்டாக்கி அந்த 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 எஃபர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் இது வந்து கம்மியா இருக்கும்னு சொல்லி நீங்க போய் வாஷ் பண்ணாத மல்லியில போட்டீங்க, அதுதான் ஒரு தப்பு. அதர்வைஸ் எவ்ரிதிங் நாங்க ஃபுல்லா வாஷ் பண்ணிருந்தோம். நீங்க பார்த்தே ஆகணும். நீ விழுந்துற போதுடா. இது பூண்டா மாதிரி தான் இது. விடாது, அந்த கம்மு மாதிரி சீஸ் இருக்கு. எப்பவுமே டாக்கோனா உங்களுக்கு புரியும், கொஞ்சம் பெருசா இருக்கும். உள்ள வந்து அந்த ஃபில்லிங் ரொம்ப நல்லா இருக்கும். அது கொஞ்சம் சீஸ், அது என்னென்ன நீங்க போட்டீங்களோ டசன் அதெல்லாம் போய் டயட். பட் இது நிஜமாவே டாக்கோவை கொலை பண்ணி துண்டு துண்டா வச்ச மாதிரி தான் இருக்கு. டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஆக்சுவலி அது டேஸ்ட் நல்லா இருக்கும். பட் ஆனா நான் பண்ண மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு இது மூணும் சேர்ந்தாதான் இப்போ ஒரு இது டாக்கோ. ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணலாம். இப்படி இருந்தா ஆக்சுவலி நீங்க இங்க பண்ணி வச்சிருக்கீங்க, திஸ் இஸ் பெர்ஃபெக்ட். நீங்க கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. சாப்பிட கஷ்டமா இருக்குமே கட் பண்ணி. இல்ல அப்படி இருந்து அதுதான் அந்த டாக்கோட அந்த The feel. most bravest man on earth. Yes. மஷ்ரூமோட சாப்பிடுங்க. See, I love you. Akira, I love you babies. ஆமாமா, ரொம்ப வேணும் தானே? பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிடல் இருக்கா? அப்போ வெச்சு தொலை. Like homemade, very nice. இருங்க, ரொம்ப ராதா நல்லா மாமா இருக்கு. சாப்பிடுறாங்க. It's nice. Home food. Ma'am, how is it? வெறும் பன்னீர் டேஸ்ட் வருது, மசாலா. இல்லடா, இது வந்து டாக்கோ அப்படின்னு சொல்ல முடியாது. பட் நீங்க என்ன பண்ணீங்களோ அது டேஸ்டா இருக்கும். ஆமா,
அதுல கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் போட்டாதான் நீங்க சொன்ன அந்த டிஷ்ஷோட பேரு வரும். எப்பவுமே சீஸ் கொஞ்சம் இப்படி ஆச்சுன்னா டேஸ்டா தான் இருக்கும். கேப்டன் யூல் பி ப்ரவுட் கேப்டன். இந்த டெக்கரேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த இட்லியை வச்சுட்டாங்க மேட்சா. இது என்ன நெய்யா மேம்? அது என்ன சாஸ்? வாட் இஸ் தி கலர்? அது வந்து இந்த கீ அண்ட் ஓ அந்த கீ யூஸ் பண்ணிருக்காங்க. நாங்க இதெல்லாம் தான் யூஸ் பண்ணிருக்கோம். அதனால Shall we try? யா ஒரு மரண பேய் ஒரு காஞ்சரிங் படம் பாக்குற மாதிரி இருக்கு உங்க மூஞ்சி. இது என்ன சொல்லுங்க? ஒன் நாட் 8 கால் பண்ணுங்க. என்ன கருமையா இது? ஆக்சுவலி அது மசாலா இன்னும் இதா இருக்கு. கொஞ்சம் வேகல. டைம் இல்லடி. பட் நாட் பேட். காரமா இருக்கு. காரம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. பட் நாட் பேட். பட் மசாலா இன்னும் கொஞ்சம் ஆக்சுவலி பேஸ் வந்து நல்ல பேஸ் ஃப்ரை கொஞ்சம் பண்ணிக்கலாம். கிறிஸ்பியா இருந்தா பட் அதர்வைஸ் நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இல்ல, நல்லா இருக்கு. குட்யா. நல்லா இருக்கு. Guys, நல்லா இருக்கு. Guys, நல்லா இருக்கு. I'm proud of the queens. இப்ப வின்னர் டிசைட் பண்ணுமா? ஃபர்ஸ்ட் டிஷ் தான் டிசைட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வின்னர்க்கலாம் போலாம். ரிசல்ட் நம்ம இப்ப சொல்ல போறது இல்ல. Okay. லாஸ்ட் தான் சொல்ல போறோம். Fine. 15 minutes உங்களுக்கு டைம். your time starts now. அதுக்கப்புறம் உங்க ஹெல்த் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு நாங்க சொல்றோம் ரிசல்ட் யாருக்கு. Thank you. நல்லா இருக்கு. Thank you. மில்கி மிஸ்ட் வழங்கும் குக்கிங் ரவுண்ட்ல வந்து நம்ம சூப்பர் குயின்ஸ் 2 டீமா வந்து பிரிஞ்சு செம்மையா வந்து குக் பண்ணாங்க. செம்மையா கிம்மையான அடி வாங்குவேன். சாரிடா. ஆமா ஒரு சூப்பர் flowல குயின் ஒரு வந்துருச்சு. பேருக்கு சொல்லிருக்கோம். ஆனா சூப்பர் குக்கிங்னு சத்தியமா எங்களால சொல்ல முடியாது. மிச்சம் மீதி ஆளுக்கு பாதி நாங்க பிரிச்சு கொடுத்ததுல மில்கி மிஸ்ட் இருந்ததுனால கொஞ்சம் அப்படி இப்படி தப்பிச்சிட்டீங்க. ஆமா. நெய் ஊத்திட்டேன், பன்னீர் வச்சுட்டேன், அப்படி இப்படி சீஸ் இங்க பட்டர் எல்லாமே யூஸ் பண்ணிட்டாங்க. உடனே இது காலி ஆயிடும்ன்றது எங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க 2 பேரும் சாப்பிட்டு காலி பண்ணிடுவீங்கன்ற ஃபீல் இருக்கு. பட் லாஸ்ட்ல அந்த கொத்தமல்லியை வந்து கொஞ்சம் கழுவி போட்டுருக்கலாம். அப்படியே தூக்கி அடிச்ச பாரு அது வீட்டுல. இல்ல என்ன ஆயிடுச்சு? ஆயோ என்ன ஆச்சு? இப்ப எக்ஸ்பிரஷன் சொல்லு. நான் வந்து ஃபுல்லா கழுவி வச்சேன்னு நினைச்சேன். இவ்வளவு கேமரா இருக்கு, இவ்வளவு போய் சொல்றது. நீங்க 2 பேரும் என்ன பண்றோம்? வெளிய ஒரு ரூம் இருக்கு, உட்கார்ந்து பேசிட்டு இருங்க. நாங்க பேசிட்டு வரோம். தேங்க் யூ சோ மச். இந்த ஃப்ரைட் இட்லிக்கு அந்த சைடு என்ன பண்ணாங்க? டாக்கோஸா? டாக்கோஸ் டா சப்பாத்தி டாக்கோஸ். டாக்கோஸ் இல்ல டாக்கோஸா? Tacos. டாக்கோஸ் சப்பாத்தி டாக்கோஸ் இட் இஸ். அது ரெண்டுத்தையும் சாப்பிட்டுருக்காங்க எங்க ஜட்ஜஸ் 2 பேரும். மெடிக்கல் சப்போர்ட் வந்து கால் பண்ணிருக்கோம் ஆல்ரெடி. 15 மினிட்ஸ் டைம் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க எப்படி இருக்கு, என்னவா இருக்கு, உடல்ல என்னென்ன மாதிரி பாதிப்புகள் வருதுன்னு. சோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஆனந்தி, ஆமா இந்த இன்டர்நேஷனல் குக்கிங் கேம் இங்கோட முடிய போறது இல்ல. மீதி அங்க வந்து 6 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து குக் பண்ணணும், அதை நம்ம பாக்கணும் அப்படிங்கிற ஆசைகள் இருக்கு. சோ இப்ப குக் பண்ண மல்டிபிள் ஷெஃப்ஸ் தேங்க் யூ சோ மச். செம்மையா ஒரு டிஷ் பண்ணி கொடுத்திருக்கீங்க. தேங்க் யூ ஷெஃப்ஸ். ஷெஃப்பா கண்மணி நீ ஷெஃப்பா. ஆமா. தெரியுமா? உன்னை நீயே துப்பிக்கோ. ஏய் பைத்தியம். அப்பா, உங்களை நீங்க தூப்பி 2 பேரும் மேல பார்த்து துப்பிங்க. அதான் உங்க 2 பேருக்கும் கரெக்ட். பியூட்டிஃபுல் டீம். இந்த டீமுக்கு இருந்ததுக்கு என்ன கூட நீங்க துப்பலாம் 2 பேரும் சேர்ந்து. அடுத்த ரவுண்ட் யார் 2 பேர் வர போறா, என்ன பண்ண போறாங்கன்றத பார்க்க போறோம். சூப்பர் குயின்ல நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் லேப்ல இருக்கோம். ஒவ்வொரு உயிரினத்துக்கும் என்னென்ன மாதிரி பாதிப்புலாம் ஏற்படுது ஒவ்வொரு உணவை சாப்பிடும் போது உடம்புக்குள்ள அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் சிடி ஸ்கேன், எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் டிராவல் ஆக வேண்டிய சூழ்நிலை வரும்னு நினைச்சோம். ஆனா அப்படி இல்ல. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் சூப்பராவே சமைக்கிறாங்க அப்படின்ற போய் நாங்க சொல்லிதான் ஆகணும். ஏய் என்ன இப்படி சொல்லிட்ட? எப்படி இருந்த அந்த டாக்கோஸ்? பரவாயில்ல. டாக்கோஸ் சீஸியா இருந்தது. இந்த பக்கம் நம்மளுடைய அந்த இட்லி வச்சு என்ன பண்ணீங்க? ஸ்பைசியா இருந்தது. அதான். ஏன்னா மிளகாத்தூள் மட்டும் தான் இருந்தது. இங்க டாக்கோஸ் பிஞ்ச சப்பாத்தி மட்டும் தான் இருந்தது. இருந்தாலும் எங்க டார்லிங்ஸ் செஞ்சாங்க நினைக்கும் போது டேஸ்ட் கொஞ்சம் தூக்கலாவே இருந்தது. சோ இதுக்கப்புறம் யார் வர போறா, யார் போக போறான்றதா இல்ல. ஆல்ரெடி வந்துட்டு போயிட்டாங்க 2 பேரு. மீதி இருக்கிற அத்தனை பேர் ஸ்டேஜுக்கு கூட போறோம். ஆல்ரெடி கேப்டன்ஸ் வந்து 2 பேர் பொசிஷன்ல இருக்காங்க. அவங்கள விட்டுருவோம். மீதி 4 பேர் ஏப்ரனோட இருக்காங்க. அப்படியே நீங்க வாங்க. ஆயிஷா வர்ற வேகத்துக்கு 4 கட்டாய் உடைய போகுதுன்னு நினைக்கிறேன். கிளீனா தெரிஞ்சிச்சு. போன ரவுண்ட்ல நம்ம டீம் மெம்பர் சமைச்சாங்க. அது பாக்குறப்ப எப்படி இருந்தது? எங்க டீம் சமைக்கும் போது கொஞ்சம் கடுப்பா தான் இருந்துச்சு. ஏன்னா எதுவுமே அவங்க சொன்னது கேட்கவே இல்ல. அங்கிருந்து நாங்க பட்டு கத்தினே இருந்தோம். இல்ல இப்ப ஆயிஷா வந்து செம்மையா பண்ண போறாங்க. அதனாலதான் அந்த ஃபுல்லா இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க. வேற லெவல்ல பண்ணாங்க 2 பேரும். அவங்கள மாதிரி இங்க யாருமே பண்ண முடியாது. அடுத்தது போயிடலாம். படம் இருக்கு, அதோட ரெக்கார்டை பிரேக் பண்ற அதே ஹீரோ இன்னொரு படம் ரிலீஸ் பண்ற மாதிரி ரொம்ப பேடா இல்ல, அதை விட பேடா இப்ப நாங்க பண்றோம் பாருங்க. எங்க டீம் மெம்பர் இப்போ பண்ணி காட்ட போறாங்க. அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. விஜய் இப்படி நெகட்டிவா பேசாத விஜய்.
ஆமா விஜய். ஆமா Encourage போன தடவை பண்ணி நம்ம டீம்ல இருந்துட்டு இப்படி நம்ம பேசலாமா? டீம் தான் இருக்கிறதுலே பேட் இருக்கிறதுலே பேசிட்டு நம்ம வேற மாதிரி பண்ண போறோம், சாதிக்க போறோம், ஜெயிக்க போறோம். சொல்லுங்க we are the best. போதுமா ஜனனி? சமையல் பண்றாங்க முதல்ல ஆயிஷா என்ன இது வரைக்கும் சமைச்சிருக்காங்கன்னு கேளு. நீங்க அந்த பக்கம் கேள்வி கேட்கலாமே. இல்ல நான் கேட்போமே, அதுக்கு முன்னாடி நீ உங்ககிட்டயும் கேட்போமே. இதுக்கு முன்னாடி நான் ஒரு பிரான்ல ஒரு டிஷ் செஞ்சிருக்கேன். ஓகே அது நல்லா வந்திருக்கு. அப்புறம் லாக்டவுன்ல ஒரு பிரியாணி செஞ்சேன். அது பொங்கல் மாதிரி வந்துருச்சு. அதனால அதுக்கப்புறம் நான் பிரியாணி ட்ரை பண்றது இல்ல, விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் சிக்கன் குழம்பு செஞ்சிருக்கேன். அது நல்லா வந்திருக்கு. சம்டைம்ஸ் லைட்டா சொதப்பிறேன். ஆனா மத்தபடி நல்லா தான் வரும். இது வரைக்கும் லைஃப்ல செஞ்சதே 4 டைம்ஸ் தான், அதுல 3 டைம்ஸ் சொதப்பி இருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. இதுதான் உங்களோட குக்கிங் ஜர்னி. இது வந்து ஒரு பெருமை வேற. அடுத்து ஸ்ரீது ஒரு தடவை செஞ்சிருக்கேன். சமைச்சிருக்கு. தோசை வந்து மாவு கொடுப்பாங்க, நான் சுடுவேன். சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணுவேன், ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணுவேன். அந்த மாதிரி அவங்க அம்மா வந்து மசாலா எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. எண்ணெய் இங்க கொதிக்கும், அவ எடுத்து போட்டுருவான், எடுத்துருவா. அதான் பண்ணுவான்றா. நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கேன், எங்க அம்மா கொடுப்பாங்க, நான் சட்டியில போட்டிருக்கேன். அப்ப ஆயிஷா நீ அதை எடுத்து சாப்பிட்டுருக்கேன். அவ்வளவுதான் குக்கிங். அப்படிதான் இந்த டீமே வாழ்க்கை. அதிகமா அவங்க கிட்ட கேட்காம நம்ம போயிருவோம். எங்களுக்கு பதட்டம் அதிகமாயி என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க கேப்டன் கொஞ்சம் சொல்லி கொடுத்திருக்காங்க, அதையும் மறந்துடும் போல இருக்கு. சரி ஓகே, நேரா உள்ளதான் போக போறோம். கேம்ல ரெண்டு டீமும் மோத போறாங்க. என்ன டாஸ்க் கொடுக்க போறாங்க? இது வந்து என்ன டாஸ்க் அப்படி நம்ம சொல்றதுக்கு முன்னாடி ஒரு செட்டப் ஒண்ணு வருது, அது உள்ள விட்டுறலாம். ஓகே சொல்லுவே. செட்டப் ப்ளீஸ். செட்டப் ப்ளீஸ். ஆனந்தி போனால செட்டப் ஆனந்தின்னு ஒரு பேரே வந்து நினைக்கிறேன். எவ்ரி எபிசோட் ஒரு செட்டப் பண்ணி தராங்க எல்லாருக்கும். இன்னைக்கு என்ன செட்டப் அப்படின்னு பாப்போம். மில்கி மிஸ்ட் வழங்கும் குக்கிங் கிரவுண்ட்ல வந்து ஜட்ஜஸோட உடல் நலன் கருதி இந்த தடவை வந்து நாங்க வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் ஒண்ணு பண்ணிருக்கோம். ஆல்ரெடி வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து வடைக்கான மாவு வச்சாச்சுடா. ஓகே, சோ அதுல வந்து வெங்காயம் எல்லாம் போடணும், உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கு. அவங்க வந்து நம்ம சொல்ற மாதிரி வடை மட்டும் சொல்லணும். இந்த ரவுண்டோட பெயர் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வைசஸ் ரியாலிட்டி. சோ எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படி சொல்லிட்டு பார்த்தா இப்படி இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு போட்டோ காமிச்சிருவோம். தயவுசெய்து திரும்பி பாரு. சூப்பர். ஓகே, சோ எத்தனை வடை அதிகமா சொல்றீங்க, அது எவ்வளவு கிறிஸ்பா இருக்கு, பார்க்க எப்படி ஷேப் இருக்கு அப்படின்ற எல்லா விதமான விஷயங்களும் பார்ப்போம். சோ ப்ரொசீட் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருப்பீங்க. டோட்டல் டைம் 15 மினிட்ஸ் உங்களுக்கு. 15 மினிட்ஸ்க்குள்ள நீங்க எவ்வளவு சூப்பரா வடைகள் சொல்றீங்க, எத்தனை வடை சொல்றீங்கன்றத பார்ப்போம். ரெடி மேடம்? டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. நான் ஊத்துறேன். நீ நீ கை கழுது ஒரு டாஸ்கா பண்ணிருக்க போலியா? நான் எது பண்றதுனாலும் முன்னாடி கைகளுக்கு தான் பண்ணுவேன். கேவலமான பில்டப் தேவையா பார்? நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. பாத்து குட் கேர்ள். வெரி குட். ஒன்னும் பிரச்சனை இல்ல. கர்ம கர்ம. அப்ப அப்படியே இலையோட அதுல போட்டுரு. ஓட்ட அப்படிதான். ஜம்பர் வச்சு ஆடி உனடி. திருப்பி க்ளோஸ் ஆயிடுதா டோல்கேட். அதை எடுத்து இப்படி வச்சு அப்படி போடணும், அவ்வளவுதான். இது ஓட்ட வரல. இங்க பாரு, தண்ணியா இருக்கா? ஆமா, திக்கா இருக்கு. திக்கா இல்ல, இங்க பாரு. கை கழுவுறாங்க ஆயிஷா. அது எதுக்குன்னு தான் எனக்கு தெரியல. ஒரு வடை வரல மேடம். இல்ல வேணா தண்ணி ஊத்திக்கலாம். நல்லா இன்னைக்கு விழுந்துருமா இல்ல கேக்குறேன் நான், புரியல எனக்கு. கை விட்டு கலக்கு. நீ ஒரு ட்ரை பண்ண, நான் ட்ரை பண்றேன். நீ அதுல ட்ரை பண்ணு. கிக்கான திகர்னு பார்த்தா இது மக்கான திகராரு. இது ஓட்ட போடு. நீ டப்பா லாஸ்ட்ல கொஞ்சோண்டு ஜாம் இருந்தா எடுப்பாங்க பாரு, அந்த மாதிரி எத்தனை அழகா அப்படி தட்டி ஒரு ஓட்ட போடு. நீ சொல்லுடா, இங்க இருந்துட்டு பண்றது கஷ்டம் இல்லையா? பாரு ட்ரிக்ஸ் எப்படி சொல்றேன் நானு. நல்லா அப்படி தட்டி இப்படி ஐயோ இப்படி போடு. ஏய் கட்லெட் கிடையாது வடை. ஓட்ட விட மாட்டேங்குது ஜன்னி. அப்படியே போடு போண்டா. ஓட்ட இல்லனாலும் பரவாயில்ல, வடை வரும் போடு. போடு பாத்து
மூஞ்சி என்னடி அது வர ஏய் அந்த இலை எல்லாமே அழகா போடலாம். அது என்ன ஷேப்ல இருக்குன்னு கொஞ்சம் போய் பாரு. ஜெனி எனக்கு தெரிஞ்சு இது இன்னும் வந்து கொஞ்சம் இது பண்ணுமா? அது பண்ணு. ஏற்கனவே நிறைய மாவா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ இலை கிழிச்சிட்டா கொஞ்சம் இலை தெரியுங்களா? ஐயோ போதுமா? இது போதுமா? இரு இரு இரு. இலை வாஷ் பண்ணு, இலை வாஷ் பண்ணு. டேய் விஜய், முதல் வடை எங்க இங்கே மிதந்து கொண்டிருக்கின்றது. நீ நைட் வரைக்கும் கழுவினே செட் எல்லாம் கழுவிட்டு வா. கைஸ் ஐம் எக்ஸைட்டட். இங்க ஒரு வடை ரெடி ஆயிட்டு இருக்கு. கழுக தேவையில்லையா? ஏய், பிரீத்து, என்ன பண்ற? ஏய், மூஞ்சில அடிக்குது. சாரி தள்ளி போங்க போ. வடை வருது அந்த சைடு. வாவ். ஏய் அங்க போய் வடை சுடு. அங்க ஓட்ட வருதுடி. ஏய், நல்லா சொல்றீ, சுட்டு போட்டுரு. சுட்டதுக்கு அப்புறம் ஒரு ஓட்ட போட்டுரு. நல்ல ஐடியா வருது போடுறாங்க தெரியலையே. இந்த ஐடியா நல்ல ஐடியா. இந்த எவ்வளவு திறமையான குக் இது நீங்க பாத்துங்க. அங்க போய் என்னடா கொஞ்சம் கிட்ட வச்சு போடு. என்னடா மேஜிக் ஷோலாம் நடக்குது? இலை இலைதா இலைதா இலைதா. ஏன் இது விழ மாட்டேங்குது இதுல இருந்து? ஏய் மந்திரமில்லே இலை கிழியுது பைத்தியம். இந்த பாரு, கீழே இலை கிழிதா. அவங்க என்ன திரும்ப பண்ணாங்க? சம்மதிக்க எனக்கு என்னமோ இன்னும் கொஞ்சம் மாவு வேணும்னு நினைக்கிறேன். போடவா சொல்லு. சரி, நீ கெட்ட வார்த்தை பேசி பாத்திருக்கியா? ஏய் நீ இன்னும் கொஞ்சம் மாவு போட்டியாடி? இல்ல சால்ட் போட்டு. ஓகே, இது என்னதான் ஆகுதுன்னு சால் போட்டு பார்க்கலாம். நல்லா நல்லா வருதா ஓட்ட? நான் செல்வான் பாப்தி. ஏய் இது கண்ட ஜல்லி கறி இது இதுல போடு. டிஷ்யூ கூட அப்பதான் என்ன அப்சர்வ் ஆகும். போடு. ஐயோ, எல்லாம் நல்லா வந்துருச்சா? எல்லாம் மட்டும் அப்சர்வ் ஆகணுமா? லாஸ்ட் 5 மினிட்ஸ் மேம். ஏய் மூணாவது வடை உள்ள குளிச்சிட்டு இருக்கு. உருட்டி ஓட்ட போட அவ்வளவு வரல. மைதா மாவு மாதிரி பண்ணி வச்சிருக்காளுங்க. ஓடுறி எடுத்து. ஸ்பூன் எடுத்து அங்க ஓட பாரு, போடு. அங்க பாரு, ஓட வடை போடு. போடு விழுறத சீல பாருடா. போடு. வடை விழுறத பாருடா. ஏய் எடுத்துரு. ஏய் நிறைய எண்ணெய் ஊத்தணும்டி இலையில. அது வலிக்கினே போகுது. இந்த இது மாதிரி வண்டர்லால போற மாதிரி. தேஸ்வரி, என்ன பண்றீங்க? கையில ஏதோ மந்திரம் பண்றதுக்கு? சால்ட் கம்மியா இருக்கு, இது போடுறதுக்காக வச்சிருக்கேன். ஓ, ஒவ்வொரு வடைக்கா தூவிட்டு இல்ல இருக்கியா? இங்கே போட்டு மேரினேட்ல போட்டு. ஐசா வடை ஓட்ட வந்துச்சு வா. ஏய் சூப்பர். எடுத்துட்டு நீ போடு. அந்த ஓட்ட விழுந்த வடையை மட்டும் நீ போடு போதும். வா, ஃபர்ஸ்ட் டைம் நிலால கால் வைக்கிற மாதிரி ஒரு மொமெண்ட் இது. ஹிஸ்டரியில நல்லா பாருங்க. ஐயோ வெயிட் பண்ணு. எங்க எப்படிதான் இது இருக்கிற சொல்லு. அப்படியே சத்தியமா வரல. கிட்ட கொண்டு போ. இந்த கரண்டி இல்லையா? ஒரு நிமிஷம். ஹார்ட் அட்டாக்கே வரும். அதுக்குள்ள வேகிறதுக்குள்ள ஆன் பண்ணிட்டேன். தள்ளி வா, எது வெடிக்க போகுது தெரியல. இன்னும் ஆகட்டும். Yes, we got it. போடுடா. அப்ப கூட ஓட்டை இல்லையா? ஏய், இதுல போட்டு உள்ள போட்டு விடு. இப்ப பாருங்க.
இப்ப பாருங்கண்ணே, இப்ப பாருங்கண்ணே நீங்க. நீ போடுறி, நீ என்னடி பண்ற? ஏய் ஸ்ரீது கேர்ஃபுல்டா எஸ். என்னைக்கா ஒரு நாள் அது கீழே ஊந்துரும். என்னடா கரண்டையும் உள்ள போட்டீங்களா? எல்லாம் இது விஜய் பண்ற வேலைதான். ஐயா வடைய கரண்டி வச்சு இரு தள்ளு, நீ தள்ளு. அடி ஓடி. எச்சே ஒரு வடை ஓட்ட போட ஒரு ஐக்கியம் வடைய வேக வைடா. மாயமில்லே மந்திரமில்லே அம்மா வடை எல்லாம் இங்க. பாரு, உங்க நல்லா வடை பாரு. ஏன் வேலை பாரு. இது அப்படி தள்ளி விடலாம். தள்ளி விடு. ஏய் இது வராது. அப்படியே வேகட்டும். வெயிட் பண்ணு. இந்த ப்ரோ கொடு. வெயிட் பண்ணு. இதோ இது அவங்க வடை எடுத்துன்னு போ. இந்தா. ஒண்ணு வந்த உடனே திமிரா பேசுறல நீ ஆயிஷா. ஓகே லாஸ்ட் 5 minutes. பாரு காவால்ற மாதிரி ஒர்க் பண்ணுது. அது எடுத்துரு. உனக்கு யாரு இந்த ஐடியா கொடுத்தா? டேய் எவன்டா அந்த கூட்டத்துல சதி செஞ்சது? 5 minutes தான் இருக்குல்ல. ஏய் நீ என்ன பாத்துட்டு பரவாயில்ல, கரண்டே போட போச்சுடா. ஏதாவது ஒண்ணு போடு. அடதான் வரல. ஏதோ ஒண்ணு போடுந்தா. சும்மா வடையே போடக்கூடாது. இட் ஷுட் பி பிரசன்டபிள். போடி பிளேட் எடுத்துன்னு வாடி. இந்த தண்ணி எப்படி- லாஸ்ட் 2 minutes உங்களுக்கு போட்ட வடையை நீங்க அழகா பிரசன்ட் பண்ணிரலாம். புடி. ஐயோ சாச்சராத. ஏய் நீ இதெல்லாம் க்ளீன் பண்ணுடா. உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு. ஏய் புடி. மேல பிரஸ் என்ன வேலை இப்படி புடி. ஐயோ என் வடை போச்சே. என் போட்டா ஆமா, நீ வடை போட்டு கீழ்ச்சாலும் அது போயிருச்சு வர ஃபீலிங். லாஸ்ட் 1 minute. Nine, 8, 7, 6, 5, 4. 3 அவ்வளவுதான். 2 அந்த கத்து and போயிடு போடு. ஹாய் காக்கா வடை திருடினதுக்கு அப்புறம் இப்ப ஆயிஷா வடை திருடுறாங்க இந்த இடத்துல. ஆனா காக்காவாலே திருட முடியாத ஒரு வடை எங்க கிட்ட இருக்குது. நான் உங்ககிட்ட காட்டுறேன். காக்கா கலர்லயே ஒண்ணு இருக்கும். ஒரு வடைக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனா எப்படி இருக்கும்? சோ இட் இஸ் ஒன் யாருக்கும் நடக்க கூடாத ஒரு விஷயம் தான். ஏன்னா ஃபயர் பர்ன்ஸ் அப்படின்றது லைஃப்ல ரொம்ப கஷ்டம் ரிகவர் ஆகுறது. பட் வடை எப்படிலாம் பண்ணலாம், எந்தெந்த மாதிரி மல்டி பர்பஸா யூஸ் பண்ணலாம் அப்படின்றது நாங்க காமிச்சிருக்கோம். ஜல்லி கரண்ட்ல ஒட்டினது, கரண்ட்ல ஒட்டாம வந்தது, ஓட்ட வந்ததுக்கு அப்புறம் போட்டது, இந்த மாதிரி லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் அண்டர்கோன் ஹியர். இந்த சைடு வந்து ஒரு டெடிகேட்டட் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஒர்க் பண்ணிருக்கு. பார்ப்போம். இது 2 பேரும் எடுத்துட்டு போய் ஜட்ஜஸ் கொடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் அந்த டீம் போவாங்க. அங்கே இருக்கட்டும், இங்க இருந்து தெரியும். நல்லா இருக்கு. இல்ல, இல்ல, நீங்க பார்க்கணும், சாப்பிட தேவையில்ல, பார்க்கணும். ஆடி. பாருங்க உங்களுக்கு பாருங்க நான் இப்ப என்ன பண்றேன் பாருங்க. உங்களுக்கு உங்களோட டயட் கான்ஷியஸ் ஆயில் எடுத்து கொடுத்திருக்கேன். ஓகே டீம், தேங்க் யூ மேம். வடன்னு சொல்லி ரொம்ப நேரமா எதையோ வித்துட்டு வந்திருக்கீங்க. வாங்க. உப்பே போடல. ஓகே, சோ எப்படி இருந்தது ராதா மேம், நக்குல் ப்ரோ? நடுவுல கொஞ்சம் வேகல. அவுட் சைடு நல்லா கிறிஸ்பா இருந்தது. உப்பு இல்ல. நடுவுல கொஞ்சம் பஜ்ஜியை காணும். அதான் ரிசல்ட் உங்களுக்கு. சூப்பர். நடுவுல கொஞ்சம் வடையை காணும். எதுனா நீங்க சொல்லலாம். ஆனா எவ்வளவு டெடிகேஷன் பாருங்க. முடிஞ்சதுக்கு அப்புறமும் சுட்டுன்னு இருக்காங்க. பா, அது வடை கிடையாது, குட்டி குட்டி போண்டா. மேல நிஜமாவே சேம் கிறிஸ்பியா இருந்தது. கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சதுன்னா உளுத்தோட அந்த ஒரு டேஸ்ட், அதாவது ஃபுல்லா வெந்திருந்தா அது வந்திருக்காது. பட் சோ அந்த ஷேப் நான் என்ன நினைச்சேன்னா அதை நீங்க கொடுக்கல. பட் ரொம்ப முயற்சி பண்ணிருக்கீங்க. குட். தேங்க் யூ மேம். சூப்பர். வாங்க, அடுத்த வடைக்கு ரெடி ஆயிட்டீங்க. கார வடை, முறுக்கு, மசால் வடை, ரொட்டில தான் இட்லி கடை, காசுல நான் பட்டி கடை. இதுதான் வெந்திருக்கு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமா, எடுங்க. I'll take this. கொஞ்சம் எவ்வளவு உப்பு போட்டாலும் பத்தலையா? பரவாயில்ல. குட் ஒன்.
இந்த ஷேப் எப்படி வந்தது உங்களுக்கு ரொம்ப தெரியுமா? லூசா இருந்தது. ரொம்ப லூசா இருந்துச்சு. அதனால ரைஸ் பிளாட் போட்டு ஆல்டர் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டோம். என்ன உப்பு போட்டாலும் உப்பு ஆகல. Congratulations. தேங்க்யூ. ஜட்ஜஸ், இந்த டீம் உடைய வடைகள் எப்படி இருந்தது? ஷேப் இருந்தது. வடை மாதிரி பார்க்க வடை 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 ஷேப் வந்துருக்குது. அதுல நிறைய டூப்ளிகேட்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா ஆக்சுவலி ஒன் வடை, அந்த ஒரு வடை மட்டும் நல்ல பெர்ஃபெக்ட்டா இருந்தது. அது ஏன்னா நான் திருப்பி எடுத்து இதுல போட்டு ஃப்ரை பண்ணேன், அதனால பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இப்படி ஆக்குறீங்க விஜய். அந்த மத்த வடை எல்லாம் கொஞ்சம் சரியில்லை, அது நல்லா ஃப்ரை இல்ல, பண்ண இல்ல, அப்படி பாரு. இல்ல, சரியில்லைன்னு சொல்லல, ரொம்ப கிறிஸ்பியா இல்ல, அவ்வளவுதான். crispy-ஆ இல்ல. ஆமா. ஒரு வடை ஆனா வடை, crispy-ஆ நீங்க இருந்தது. என்ன கொடுத்தீங்களோ அதை அவங்க வடை பண்ணி கொண்டு வந்தாங்க. சூப்பர். டெக்கரேஷன்லாம் பயங்கர நல்லா தான் இருக்கும். பட் இருந்தாலும் இதுலயும் ஒரு சின்ன டிஸ்பியூட் இருக்கு, ஆமா, ஒரு ஆமா. சின்ன ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருக்குன்றதுனால இதோட ரிசல்ட் நம்ம சொல்ல போறது இல்ல. அதனால இதையும் நம்ம லாஸ்ட்லாம் சொல்ல போறோம். தேங்க்யூ சோ மச். ஒரு ஷெஃபா நீங்க மாறி இருக்கீங்க. ஸ்ரீத்து சரி, ஆயிஷாவும் சரி, உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த சைடு பார்வதி, இந்த பக்கம் தேஜு, பார்வதி. உங்களுக்கு பெரிய நன்றி. தேங்க்யூ டார்லிங். தேங்க்யூ சோ மச். நன்றி. தேங்க்யூ. ஃபைனலா ஆடுகளத்துல இந்த சேவல் நிக்கிற மாதிரி கேப்டன் இறக்குறதுக்கான நேரம் இதான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க முடிவு பண்றோம். எஸ், நீங்க இங்க இருக்கிற அத்தனை குயின்ஸ்லயே இவங்க 2 பேர் தான் நல்லா சமையல் நாலேஜ் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி கேப்டனா சூஸ் பண்ணிருந்தீங்க. சோ அந்த 2 கேப்டனையும் நீங்க ஜட்ஜ் பண்ண மாதிரி அவங்களுக்கு சமையல் நாலேஜ் எவ்வளவு இருக்கு, சமைக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம். சோ ஃபைனலி லெட்ஸ் வெல்கம் our captains from Super Queens. Come on. வாழலைக்குள்ள ஒரு 4 மேட்டர் இருக்கும். அந்த 4 மேட்டர் உங்க 2 பேருக்கும் காமனா தான் இருக்கும். அந்த 4 வச்சு நீங்க என்ன டிஷ் பண்ண போறீங்க? மினிமம் 3 யூஸ் பண்ணோம், 4 யூஸ் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. மினிமம் 3 யூஸ் பண்ணா போதும். அதெல்லாம் எடுக்கலாமா? எல்லாமே நீங்க எடுக்கலாம். இங்க இருந்து எதை வேணாலும் எடுத்துக்கலாம், எங்க 2 பேரையும் தவிர. ஓகேவா? இருக்கிற அந்த 4 இன்கிரிடியன்ஸ்ல 3 இன்கிரிடியன்ட் கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணணும். ஓகே, 3 out of 4 நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏத்த மாதிரி. மில்கி மிஸ் பன்னீர் இருக்கு, சிக்கன் இருக்கு, ப்ரோக்கலி இருக்கு, பொட்டேட்டோ இருக்கு. 3, 2, 1 your time starts now. சோ இந்த பக்கம் மில்கி மிஸ்ட் பன்னீரை ஸ்லைஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஐஷு. என்ன ஏதாவது சொல்ல எங்க நாம தெரிஞ்சு போல. என்ன 360 போற எதுக்கு உப்பு அதுல கொட்டுற? சொல்லினே பண்ணோம். வாட்டர், உப்பு, மஞ்சள், அவ்வளவுதான். Why what is happening? டு பிளான்ச் ப்ராக்கலி. எவ்வளவு அமைதியா இருக்கு பாத்தியா? ஏன்னா இவங்க 2 பேரும் தான் அங்க இருந்து அவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்க சமைக்கிறாங்க, இது கூட வந்தவங்க பேசிட்டு இருந்தாங்க. அதனால ஒரு மெடிடேஷன் அது மாதிரி மாறி இருக்கு இப்ப நம்ம செட்டு. அது மட்டும் இல்ல, நமக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சமையல் அறையில் போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அதெல்லாம் மறந்து அப்படி கம்ப்ளீட் கான்சென்ட்ரேஷன் அப்படியே இருக்கும். ஏய் ஜனனி, நீ கடையே திறக்கலாம் போலதே. சும்மா இரு. நீ என்ன டிஷ் பண்றன்றது மட்டும் சொல்லு, பேர் மட்டும் சொல்ற. கீழே போடு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சொல்றேன். ஏன் அதுக்கப்புறம் தான் பேர் வைப்பியா? ஜட்ஜஸ் கேக்குறாங்க. What are you doing? ஐஷு, இது என்ன பண்றீங்க? மில்கி மிஸ்ட் பன்னீர் வச்சு என்ன பண்றீங்க? Some gymnastic and some fitness. ஏய் இது என்ன எனக்கு புரியல. நாங்க என்ன கேட்டோம்? சொல்றதுக்கு தானே கேக்குறேன். 2 பேரும் கேக்குற கம்மு தான் நாங்க எப்படி பண்றது எனக்கு புரியல. எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுங்க. கொஞ்சம் சொல்லுங்க. அப்படியே அமைதியா இருக்கீங்களா மேடம்? நீங்க கொஞ்சம் கேளுங்க மேடம். நான் கேட்டா திட்டானுங்க மேடம். அவங்களுக்கு என்னன்னா ரொம்ப கான்சென்ட்ரேஷன் போயிடும். சில பேர் அப்படிதான் ஆப்போசிட். Side dish இருக்குமா இல்ல it's just one main dish? One starter and then one curry or both kind of starters. இவ்வளவு பரபரப்பா நாங்க இருந்ததே இல்ல அப்படின்ற மாதிரி அவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. டக் 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 பேசுவியா பேச மாட்டேன், ஏய் தள்ளி போடா அப்படின்ற மாதிரி பயங்கர சீரியஸா போயிட்டு இருக்கு.
சுவையாய் மனமாய் சுத்தமாய் மில்கி மிஸ்ட் பியூர் கவ் கீ. க்ளோஸ் பண்ணி நான் பண்றேன். இப்பதான் நக்குல் சார் வந்து என்ன நடக்குதுங்கிறத எட்டி பார்க்கணும்னு ஏஞ்சி நின்றுருக்காரு. ஆமாமா. நீங்க வந்து கெஸ் பண்ணுங்க, ஏதாவது உங்களுக்கு புரியுற மாதிரியான டிஷ் செய்யறாங்க. பார்க்கலாமா மேம்? அதான் வாங்க. What are you doing? What are you doing? What are you doing? யார் வந்தாலும் ஜனனி அப்படியே நிறைய கட் பண்ணி ப்ரௌன் ஆகும். கொஞ்சம் பெருசா இருந்தா டக்கு டக்குன்னு மாத்திக்கலாம். கேஷ்யூ கிடைக்குமா? கேஷ்யூ கேஷு தங்கச்சி கேட்ட கேஷு காஷ்மீர் இருந்தா கூட வாங்கி வருவேன் நானு. இங்க நல்லா ஸ்மெல் வருது. கேப்டன் பர்టిక్యులர்லி இந்த ஏரியால என்ன ம். ஸ்டாங்கி. Thank you. Yeah. ஏய், முதல் முறையா மிக்ஸி யூஸ் பண்ணப்படுதுடா. வாவ். நாங்க வாங்கின மிக்ஸி பிரோஜனம் எல்லாம் போயிடுவோம்னு பயந்தோம். பட் என் தங்கச்சி எனக்கு வாழ்க்கை கொடுத்துருச்சு. இவரே ஏன் கஷ்டப்படுறேன், நான் வரேன். இந்தா தண்ணி ஆஃப் பிடிச்சிட்டேன். பண்ணிட்டேன். What do you want? ஐ வாண்ட் கியூப்ஸ், சீஸ் கியூப்ஸ். நல்லா இருக்கா? எல்லாரும் சேர்ந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய், இன்டர்நேஷனல் குக்கிங் கேம்ல ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணிட்டீங்களா 3 டிஷ்? ரெண்டு இதை ஒரே இதுல யூஸ் பண்ணிட்டாங்க. ஐயோ, ப்ராக்கலி அண்ட் பன்னீர் மிக்ஸ் பண்ணி புயல் வேகத்துல போகுது. ரொம்ப டெக்கரேஷன் எல்லாம் வேண்டாம். ஒரு maximum சீக்கிரமா முடிங்க. மேடம் 360 டிகிரி ஒர்க் பண்ணுது மேடம் தங்கச்சி. ஓகே, டைம் ஆயிடுச்சு. டைம் கவுண்ட் டவுன் பண்ணிடலாம். பண்ணிடலாமா? ரெடி 10. 9 1000, 8 1000, 7 1000, இது என்ன புது 6 சொல்லணும்? 1000, அந்த 5 1000, face. 4 1000, 3 அவ்வளவுதான், முடிஞ்சு 1000, போச்சு. 2 1000. சோ இவ்வளவு நேரம் நாங்க கேட்டுனே இருந்தோம், நீ எதுவுமே சொல்ல. பரவாயில்ல, இப்ப நீ சொல்லி ஆகணும். ஏன்னா ஜட்ஜஸ் வந்திருக்காங்க இதை பாக்குறதுக்காக தான். என்ன யூஸ் பண்ணிருக்கீங்க, என்ன பண்ணிருக்கீங்க? ஓகே, ஸோ இது வந்து இட்ஸ் ஸ்டாண்டர்ட் டிபிக்கல் சவுத் இந்தியன் சிக்கன் கறி. இது வந்து மலாய் ப்ராக்லி வித் பன்னீர். அண்ட் எனி மீல் நம்ம எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் அது கூட ஒரு ரா சாலட் சாப்பிடணும். ஸோ ஐ ஜஸ்ட் மிக்ஸ்ட் ட்ரைகலர் கேப்சிகம் அண்ட் தட்ஸ் இட், அவ்வளோதான். சோ இப்ப நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லணும் மேம். நீங்களும் நக்குல் ப்ரோவும். Yes. மலாய் ப்ராக்கலி பன்னீர் சத்தியமா வேற லெவல்ல இருக்கு. ஐயோ, இந்த பசங்க எல்லாம் பாத்துட்டு இருக்காங்களே. Try this. அப்படி கொஞ்சம் போட்டுட்டேன். சோ மில்கி மிஸ் குக்கிங் ரவுண்ட்ல கேப்டன் ரவுண்ட்ல வின்னர். கேப்டனை சூஸ் பண்ணதுல நம்ம ரொம்ப பெருமைப்படுறோம். ரெண்டு பேரையுமே சூஸ் பண்ணதுல we are really feeling great. ஸோ ரெண்டு பேருமே அவங்க சைடுல இருந்து அவங்க வந்து அந்த ப்ரொக்கேலியாவது இன்னும் கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணியிருந்தா அட்லீஸ்ட் ஒரு கம்ப்ளீட் ஆயிருந்திருக்கும்.
பட் ஆனா கொஞ்சம் கூட டிஃப்ரெண்டா நான் சாப்பிட்டதுல ரொம்ப வெரைட்டியான ஒண்ணு அந்த ஆலு வித் ஹனி அது நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி டேஸ்ட் பண்றது. அதே மாதிரி இது எங்க ஃபேமிலியிலே பன்னீர் இல்லாம இருக்காது. வாரத்தில் 4 நாளாவது பன்னீர் இருக்கணும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஷ். தேங்க்யூ. அண்ட் சிக்கன் இஸ் டூ குட். தேங்க்யூ. நிஜமாவே அது வந்து நீ கோகனட் போட்டிருந்தா கூட இந்த டேஸ்ட் இருந்திருக்காது. அப்படியே அழகா அதுதான் டேலண்ட். நைஸ். ஸோ வின்னர் வந்து டெக்னிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா நீங்க நிறைய டிஷ்ஷஸ் பண்ணிருக்கீங்க அண்ட் யூ யூஸ் தி இன்கிரிடியன்ட்ஸ் ஃபுல்லி. அண்ட் டேஸ்ட் வைஸ் கூட பாத்தீங்கன்னா காம்ப்ளிகேட்டட் டிஷ்க்கு வேற அண்ட் டேஸ்ட் வைஸ் கூட சூப்பரா இருக்கு. இன் திஸ் சைட் வந்து ஒன் இன்கிரீடியன்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் போத் தி dishes are really nice. நல்லா இருக்கு. பட் ஐ வுட் கோ வித் ஜனனி டுடே. எஸ், ஜனு இஸ் ஜனனி the winner. சோ மில்கி மிஸ்ட் உடைய குக்கிங் ரவுண்ட்ல வந்து இந்த பர்టిక్యులர் கேப்டன் டாஸ்க்ல வந்து ஜனனி வின் பண்ணிருக்கீங்க. கேப்டனா இருக்கும்போது உங்களால கண்ட்ரோல் பண்ணி அங்க இருக்க முடியல. ஃபைனலி உங்களுக்காக இந்த அடுப்புகளை கொடுத்த உடனே பயங்கரமா வந்து சமைச்சே வந்து சொல்லிட்டீங்க. பட் இப்ப 2 டீம் மெம்பர்ஸுமே வந்து நீங்க தான் உங்களுடைய டீம்மேட்ஸ் சூஸ் பண்ணீங்க. ஆக்சுவலா ஜட்ஜஸ் வந்து 2 பேரும் சொன்னாங்க நாங்க வந்து ப்ராப்பரான வந்து கேப்டன்ஸ் சூஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி. நீங்க 2 பேரும் உங்களுடைய டீமை நீங்க தான் சூஸ் பண்ணீங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கறது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். I think Aishwarya team really handled it well. Milky Mist வழங்கும் gift hamper to the winning team of this cooking round. சோ ஒரு வானத்தை போல படத்தோட போஸ்டர் பாக்குற மாதிரி மொத்த டீமே இப்படி தாங்கி நின்றது ஜனனி மட்டும்தான். ஏன்னா உள்ள இருக்க நீங்க எல்லாம் யாரா சொல்றது புரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் பாத்துருந்தாங்க. அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான டீமே காண எங்க கிளம்பி போயிட்டு இருக்குது. ஒருத்தங்க தூக்கிட்டாங்க, ஒருத்தங்க தலையை சொல்லிடுறாங்க. இப்படி ஒரு டீமை இந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகள் 6 பேரையும் வச்சு வளர்த்த ஜனனிக்கு கண்டிப்பா ஒரு பாராட்டு கொடுக்கணும். இது மில்கி மிஸ்ட் வழங்கக்கூடிய ஒரு சூப்பரான கிஃப்ட், ஒரு பெஸ்ட் குக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எல்லாரும் பாராட்டு இருக்காங்க உங்களை. நீங்க சிக்கனும் சரி பன்னீரும் சரி எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. அதுவும் ஃபாஸ்ட் ஃபுட் வேலை செய்யற மாதிரி பட்டன் செஞ்சு கொடுத்தீங்க. இவ்வளவு திறமைகளுக்காக இந்த பியூட்டிஃபுல்லான கிஃப்ட் உங்களுக்கு ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கால் வைக்கிற மாதிரி ஒரு மொமெண்ட் இது ஹிஸ்டரியில. நல்லா பாருங்க. ஐயோ வெயிட் எங்க எப்படிதான் இது இருக்குது சொல்லு. அப்படியே சத்தியமா ஸ்லோவா வரல. கிட்ட கொண்டு போ. இந்த கரண்ட் இல்லையா? சூப்பரா இந்த மாதிரி ஒரு குக்கிங் ஒரு விஷயத்தை எடுத்து அதுக்கு ஜட்ஜஸ் இவ்வளவு விஷயங்கள் அழகா சொல்லி இவங்களுக்கு கைட் பண்ணி இது நல்லா இருக்கு இதுன்னு மாத்தலாம் அப்படி எல்லாம் சொல்லி ஒரு டீமா நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம். இப்போ ஒரு டீமா தின்னு இருக்கு. இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான டீமோட இந்த ஷோ முடிக்கணும்னு நினைக்கும். we are very happy. கடைசி கிளம்புறது ஆர்ஜே ஆனந்தி and ஆர்ஜே விஜய். Yes, this is Super Queen co-powered by Milky Mist மற்றும் KAG Tiles 25 years of excellence. ஸ்பெஷல் பார்ட்னர் அஸ்விதி பிரீமியம் நைட் டீ. சிச்சின ஜாலியா சந்தோஷமா இருங்க. அடுத்த வாரம் உங்களை மீட் பண்றோம். டேக் கேர். டாடா பாய்.